as a mechanical engineer, how to get internship? ஏன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய காலேஜஸ்லேயும் மேண்டட்டரியாக பண்ணியிருக்காங்க, நிறையா பசங்களும் அதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. பட் ஒரு இன்டர்ன்ஷிப் எப்படி நம்மளுக்கு வந்து கிடைக்கும், எப்படி நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து போகிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது, யார் அப்ரோச் பண்ணுறது, எங்கே அப்ரோச் பண்ணால் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், எத்தனை நாள் கிடைக்கும், சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா இல்லையா, அதுக்கு வந்து காசு கட்டணுமா, செலவு எதுவும் ஆகுமா, இப்படி ஏகப்பட்ட டவுட்டுகள் இருந்தால் உங்கள் டவுட்டுகளை தீர்க்கக்கூடிய வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கேகே ஃப்ரம் எம்இசி. ஹவு டு கெட் இன்டர்ன்ஷிப்? ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை, எனி இன்ஜினியர், எந்த இன்ஜினியர் வேணா இருக்கட்டும். ஸோ இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி வெரி மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த இன்டர்ன்ஷிப் எதுக்கு போறான்னு தெரியல. காலேஜில் சொல்லிட்டாங்க சார், இது கொடுத்தா தான் மார்க், இன்டர்னல் மார்க் போடுவான்னு சொன்னாங்க சார், அதனால தான் சார் இன்டர்ன்ஷிப்பே நாங்கள் படுறோம். அதுவும் இன்டர்ன்ஷிப் வர்றோம் அப்படின்னா நாங்கள் ஒரு நாள் தான் சார் வருவோம், ஆனால் ஒரு 10 நாள் வந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சார் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறையா பசங்க வந்து கேட்குறீங்க. ஐயா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஒய் இன்டர்ன்ஷிப், எதுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும்? என்னன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபீலிங் இருக்குது. அப்பவே சொன்னாங்க கேட்கல, அப்பவே சொன்னாங்க கேட்கல அப்படிங்கிற பதில் ஏகப்பட்டது வருது. சரியா? அதனால இப்பவே நான் சொல்றேன், இப்பவே கேட்டுங்க. சரியா? ஓகே, இந்த இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு எதுக்காக ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும்னு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாது. சும்மா ஒரு பையனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாப்பா, உனக்கு என்ன வேலைக்கு போகணும், என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது சொல்லி நாங்களே வேலை வாங்கி தரோம் அப்படின்னா, தெரியல சார் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, ஏதாவது என்ன வேலை தெரியும், உனக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னா, சார் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் ரிலேட்டடா வேலை கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. தம்பி அது ஓகே, அதே தெரியுது, மெக்கானிக்கல்ல என்ன வேலை வேணும், அதுல நிறைய வேலை இருக்குது, அதுல உனக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னா தெரியல. சரி பரவாயில்ல தம்பி, உனக்கு தெரியும், பரவாயில்ல, வேலையை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், உனக்கு எது பிடிக்கும், எந்த வேலை செஞ்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. அதுல என்னடா சொன்னா, சார் எனக்கு எந்த வேலை செஞ்சாலுமே பிடிக்காது சார், எனக்கு வேலை செஞ்சாலுமே பிடிக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அது வேண்டாம், வேற ஒரு ஆப்ஷன் சொல்றேன். என்ன அப்படின்னா, எந்த விஷயத்த நீ பண்ணும்போது உனக்கு சாப்பாடு, தூக்கம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதை சொல்லு, அதுல இருந்து உனக்கு இது பிடிச்சிருக்கு நானே கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னா, சார் எனக்கு வந்து போன்ல கேம் விளையாண்டா, ஆமா சார் போன்ல கேம் விளையாண்டாலோ இல்ல உட்காந்து 4 முழுக்க உட்காந்து வெப் சீரிஸோ படமோ பார்த்தாலோ எனக்கு வந்து பசியும் ஆகாது சார், அதே மாதிரி தூக்கம் வராது சார், ஃபுல்லா பார்த்துருவா சார் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றீங்க. அப்படி ஒரு ப்ரொஃபஷன் வந்து நான் தேடித்தான் தம்பி பிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னா, கம்பெனிக்குள்ளே என்ன நடக்கும், எந்த கம்பெனி நம்மளுக்கு செட் ஆகும், நம்மளுக்கு எந்த வேலை பிடிக்கும், எந்த வேலை நம்மளால செய்ய முடியும், எது நம்மளுக்கு உகந்த வேலை, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, அப்படி இதில் என்ன வேலை இருக்குன்னே தெரியாது. ஏன்னா மெக்கானிக்கல் படிச்சு முடிச்சோடனே முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்ச வேலை மிஷின் ஆப்ரேட்டர் வேலை தான் சார் இருக்குது. அதுலேயே அதே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் QC வேலை தான் சார் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு, இப்போ செட் ஆகலை, நான் ஃபீல்டை மாற்ற போகிறேன், இப்போ செட் ஆகலை, இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னால் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. ஆனால் அதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னன்னா, சரி அந்த எக்ஸாம்பிள் ஒன்று யோசிச்சேன், அது வேண்டாம், அது நம்ம வேற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் என்ன மாதிரியான வேலை இருக்குது, இந்த வேலையை நான் செஞ்சு பார்த்து இது எனக்கு பிடிச்சிருக்குதா இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சா சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா இது நான் சொல்ல முடியாது, ஏன்னா என் ஃபீல்டை பற்றி தான் நான் சூப்பராக சொல்லுவேன், ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். இது இன்னொருத்தட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் அந்த ஃபீல்டை பற்றி அதோட பெருமையாக சொல்லுவான். ஓகேவா? உங்கள் சித்தப்பா, மாமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவன் என்னென்ன ஃபீல்டு இருக்கானோ அந்தந்த ஃபீல்டை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன மைண்டில் ஓடும், நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ ஸோ அவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அது ரிலேட்டடான ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் இது வரக்கூடாது. அதுக்காக இவ்வளவுதான். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறத ஒன்று முறையாக அட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய கேரியரை சூஸ் பண்றதுக்காக. எஸ், உங்க கெரியரை சூஸ் பண்றதுக்கு நீங்க கம்பல்சரி இன்டர்ன்ஷிப்பை முறையா அட்டன் பண்ணணும். கெரியர்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெரியர்னா என்ன சொல்றது, கெரியர்னா அது ஒரு வகையான கெரியர் அப்படின்னு தான் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பசங்க வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு ஜாப் போய் ஆரம்பத்தில் போய் சேர்றது, அப்புறம் 1 வருஷம் கழிச்சு பிடிக்கல சார் வேற ஃபீல்டு மாறுறேன் சார் மாறுறது, திருப்பி அந்த வேலையை முடிக்காது, அதை விட்டு திருப்பி வேற ஒரு வேலையை திருப்பி தேடி போகிறது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டு ஒரு முறையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃபீல்டு தாவிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ உருப்படுறது, இப்போ நிறைய காசு சம்பாதிக்கிறது.
ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சரியா ஒர்க் பண்ணாம ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டோம் அப்படின்னா வேலை என்ன சொல்றாங்க, தம்பி உனக்கு முறையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒவ்வொரு வருஷம் வெவ்வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிற, உன்னோட எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது வந்து கேள்வியாக கேட்கறாங்க. கரெக்ட் தான், நிறைய பேர் கேட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையான ஒரு கரெக்டான ஒரே ஃபீல்ட்லேயே நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய காசு நம்ம சம்பாதிக்க முடியும். நிறைய காசு சம்பாதிச்சா தான் நம்மளுடைய கெரியர் வந்து பில்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் கெரியர். ஓகே, இப்போ இதை கெரியரை சூஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னோம் இல்லையா. இப்போ இன்டர்ன்ஷிப்புக்கு வாங்க. இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து டிசைனில் இன்டர்ன்ஷிப் போங்க, 10 நாள் போங்க, ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம், 10 நாள் போங்க. ஓ இதுதான் டிசைனர் வேலையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு 10 நாள் QC-யா போங்க, ஒரு 10 நாள் மிஷின் ஆப்ரேட்டரா போங்க, ஒரு 10 நாள் மெயின்டெனன்ஸில் போங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 30 நாள் 40 நாள் செலவு பண்ணீங்கன்னா என்னென்ன வேலைலாம் இருக்குது, அந்த வேலைக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணலாம், சார் நான் எல்லா கம்பெனியும் போயிட்டு வந்தேன், ஆனா இந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு வேலை டிசைன் வேலை இருந்துச்சு பாத்தீங்களா, அது கொஞ்சம் எனக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கு சார், மீதி வேலையெல்லாம் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல சார், வைப் இல்லை சார், அந்த வைப்பு வரல சார், இந்த வைப் இதில் தான் சார் வருது அப்படின்னு உங்களுக்கே ஒன்று கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இப்போ வந்து உதாரணத்துக்கு டிசைன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, டிசைன் ஃபீல்டு தான் நான் போக போகிறேன், டிசைன் இன்ஜினியராக நான் போக போகிறேன், எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆர் எனி ஐலண்ட் ஏதோ ஒன்றில் டிசைனில் தான் நான் போக போகிறேங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், இன்டர்ன்ஷிப் போனதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக அது மாதிரி டிசைன் கிடச்சிருச்சு, டிசைன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட, அந்த எக்ஸ்பர்ட்டு டிசைன் எக்ஸ்பர்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஆல்ரெடி சார் எங்கள் மாமா 10 வருஷமா மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாரு, மேனேஜராக இருக்காரு. இப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன், டிசைன் அந்த அளவுக்கு பெரிய க்ரோத் இல்லைன்னு சொல்கிறாரு சார், நிஜமா சார் அப்படின்னா, நீங்கள் கேட்கறது ரொம்ப ரொம்ப கரெக்டான பர்சனாக இருக்கணும். ஓகேவா, அப்ரோச் த ரைட் பர்சன் இன் தட் சேம் ப்ரொஃபஷன். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணியிருக்கணும் அந்த ப்ரொஃபஷனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம். ஈவன் நீங்கள் ஆன்லைனில் கேளுங்க, ஆஃப்லைனில் கேளுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி அதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், ஆல்ரெடி கரண்ட்லி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா தான் அவங்க ரைட் பர்சன். அதை விட்டு போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு எப்படி சொல்கிறதுன்னு பிரியாணி செய்கிறவட்ட போய் கேட்டால் சொல்ல மாட்டான். முறுக்கு சொல்கிறது அப்படின்னா முறுக்கு சொல்கிறவட்ட கேட்டால் தான் சொல்லுவோம், அது மாதிரி தான். ஓகேவா, ஸோ அதை போய் கேளுங்க, அவங்க சில அட்வைசஸ் கொடுப்பாங்க, சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபீல்டுக்குள்ளே இந்த வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பாருங்க. அந்த ஸ்கில் எல்லாத்தையும் இப்போ உட்காந்து டெவலப் பண்ணுங்க. சில ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாவாக டெவலப் பண்ணிக்க முடியும். அது டெவலப் பண்ணிக்க முடியலன்னா சில இது கோர்ஸாகவும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ போய் அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி அந்த கோர்ஸை போய் படிங்க. ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட்ட கேட்கும்போதே அவர் சொல்லிடுவார், நீ இது கோர்ஸ் படி இல்லை படிக்காத அப்படிங்கிறத சொல்லிடுவார். அதை பேஸ் பண்ணி நீங்கள் போங்க, உங்கள் கேரியரை பில்ட் பண்ணிடலாம். இதுக்கு தங்கையாக இன்டர்ன்ஷிப்பே போகிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் இந்த ரூட்டில் தான் போய் தான் அடிக்கணும். ஓகே, இப்போ இந்த இன்டர்ன்ஷிப்பை எப்படி எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் எப்படி வந்து எந்த கம்பெனியில் போய் நாங்கள் கேட்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எஸ், எங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்றா மாறிடுச்சு இப்போ. ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் MECலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நிறையா கம்பெனிஸ்க்கு. ஓகேவா, உங்களுக்கு வில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டு வச்சுருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு முயற்சி பண்ணுவோம். பட் இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி வெரி மஸ்ட் ஃபார் சூஸ் யுவர் கெரியர். உங்கள் கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பதிவு பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுக்கும் மறந்துடாதீங்க, இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.